அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை ரொம்ப அதிகமா சார். கண்ணு அதாவது கழுத்தளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு சார். நாளைக்கு காலையில் இருப்பனா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைகளா இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை பலம் என்ன பண்ணா, லாஸ்ட் மினிட்ல எப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் புடவை கொடுத்தாரோ அந்த மாதிரி உங்க லைஃப் மாறுறது கண்கூடா பார்ப்பீங்க. யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்க நட்பு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தன குடும்ப வாக்குஸ்தானத்திலேருந்து டைரெக்டாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது, தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கொடுக்கறது 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். இருக்கிற வேலையை ஒட்டுருவீங்க, சூப்பர் வேலைக்கு போவீங்க. இருக்கிற பாஸு கிளம்பிடுவார், புது பாஸு வரப்போகிறாரு. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் அதிகமாக தென்படுகிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் செலவு பண்ணாலும் சரி, உங்கள் பசங்க செலவு பண்ணாலும் சரி ஒன்று தான். உங்கள் வீட்டில் நீங்கள் மற்றவங்களுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். கண்ணில் இருக்கக்கூடிய பொறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணுவீங்க. சில பேர் கண்ணாடி மாற்றுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் அதாவது அடுக்கடுக்காக நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் பேச்சுங்கிறது ஒரு பெரிய கௌரவத்துக்குரிய விஷயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்க போகிறது. நல்லா இருக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் போதும், ஒரு பிரச்சனை இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 95. அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த குரு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண போறார். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அருமை. இந்த பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன பரிகாரமோ இல்லை தெய்வ வழிபாடோ தேவையா இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லுங்க. அதாவது வழிபாடுகள் இல்லாமல் உங்க மிதுனராசி நண்பர்கள்னால மேலே வர முடியாது. என்னன்னா கர்மஸ்தானத்துல 10ஆம் இடத்துல பேசிக்கலா சனி உட்காந்துருக்கிற வரைக்கும் ஒரு ஆஞ்சநேயரை விடவே கூடாது. ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சிக்க வேண்டியதுதான். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் மிதுனம், அவ்வளவுதான். நீ இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி ஆஞ்சநேயரை போய் பாட்டு டெய்லியும் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமியை காப்பாத்தப்பான். இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஐட்டம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நமக்கு நிறைய பிரச்சனையே சால்வ் ஆகும். உளுந்து வடை, உருது தால் அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து வடை நீங்கள் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும்போது, நான் சொல்கிறது நிறைய பேர் மாலையாக கொண்டு போய் போடுவாங்க, நிறைய இடங்களில் விடமாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன ஆஞ்சநேயருக்கு நம்ம உளுந்து வடை பண்ணி நீங்கள் மாஷ தானியம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து 10 பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா கொடூரமான பிரச்சனைகள், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்க அர்த்தத்தை போதும், கொடூரமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, தெரியுமா?